Hey guys, so welcome back to my channel and vlog. And இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்மளோட vlog. And அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க and importantly follow பண்ணிக்கோங்க and இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. So guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்காக நம்ம போக போறோம். So நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு வருஷமும் என்ன வந்து என்னோட வீட்ல அப்பா அம்மா ஒரு கோயில் மயிலாப்பூர்ல இருக்க எல்லா கோயிலுக்கும் என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. அண்ட் அது கூட நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்தோன்னா ஓகே நம்ம ஏன் வந்து வெறும் அந்த கோயில் மட்டும் போகணும், நம்ம வந்து இருக்கிற எல்லா சிவன் கோயிலுமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த சைடு அடையார், பெசநகர், திருவான்மியூர் அண்ட் அண்ணா நகர், சென்னை நகர், திருவேற்காடு, மோகப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிவன் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆல்சோ கைஸ், இந்த மகா சிவராத்திரி அண்ட் மகா கும்பமேளா வாஸ் வெரி ஸ்பெஷல். சின்ஸ் 144 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் இந்த டே வருது, இந்த ஹோலி ஸ்பிரிச்சுவலான டே. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு போங்க அண்ட் மோஸ்ட்டாக முழிச்சிட்ருங்க. பிகாஸ் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்ஸ் ரிசீவ் பண்ணுறப்போ லைக் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ விஷ் அண்ட் ஹோப் தட் எவ்ரி ஒன் ரிசீவ் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மாறணும் ஈச் அண்ட் எவ்ரி அப்கமிங் டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். யூ கைஸ் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ. ஆல்சோ கைஸ், இன்னைக்கே வந்து நம்ம என்னென்ன கோவில்லாம் போறோம்னு சொல்லிட்டு இன்னும் பிளான் பண்ணல. ஸோ அந்த மகாதேவ் என்ன நம்மளுக்காக பிளான் பண்ணியிருக்காரோ அந்த பிளான் படியே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அண்ட் ஹரிணின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த டேக்கு ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக முழிச்சிருந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் எல்லாருமே ரிசீவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்றோம், எப்படிலாம் என்னென்ன கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பாருங்க. ஸோ காய்ஸ், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் எப்பவுமே யூஸ்வலாக என்னோட வீட்டில் இருந்து தான் கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் எல்லாருமே இப்போ ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம என்னென்ன கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேட்பீங்க என்ன கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போறீங்கன்னு சொல்லிட்டு. பட் எஸ் கைஸ், ஒரு ஐடியாவுமே இல்லை. ஒரே ரூட் கரெக்ட் தானே? யாருக்கு தெரியும்? நான் எப்பவுமே போற ரூட் பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஒண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தான், கால் போற போக்குல சிவான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறோம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டோம். கோவிலுக்கு வந்து இந்த பால் வில்வம்லாம் வாங்கணும். ஸோ அதுக்காக இங்கே வந்து ஒரு கடையில் இருக்குது. ஸோ சௌந்தர்யா வாங்கிட்டு இருக்கா. சௌந்தர்யா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சௌந்தர்யான்னு, அது இவங்க தான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ண. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக வந்து சிவராத்திரிக்கு வரா. ஸோ கைஸ், நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு கோவில் உள்ள போயிட்டு நான் உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன். चंद्रचूड शिव शंकर पार्वती रमणा निनगे नमो नमो. चंद्रचूड शिव शंकर पार्वती. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்திருக்கோம். பிகாஸ் இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணி முடிப்பேன் என்னோட இந்த இது. ஸோ ஆஸ் யூஷுவல் டு கபாலீஸ்வரர் டெம்பிள் இன் மயிலாப்பூர். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நாங்கள் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு கபாலீஸ்வரர் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஹரிணின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணி அண்ட் சௌந்தர்யா. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இப்போ கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக கைஸ், ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்திருக்க டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில். ஸோ நிறைய இப்படி தான் கூட்டமாக இருக்குது. 100 rupees ரஷ் எல்லாமே. ஸோ ஃபைனலாக எங்களுக்கு உட்காரத்துக்கும் நிற்கிறதுக்கும் இடமே இல்லை. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல மூலையில் போய் உட்காரலான்னு முடிவு எடுத்துருக்கோம். ஹரிணி வந்து எங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருந்தா. ஸோ அதனால் எங்களை ஜஸ்ட்டு மீட் பண்ணிட்டு மட்டும் போயிட்டா. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. யாருடா? How do
ஓகேன்னு சொல்லி கோவிலில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ உட்காந்துட்டு இருக்க போதான் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் பிரசாத் ப்ரோ ஃபைனலாக இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம கூட. இப்போ ஃப்ரண்ட் கேமரா இருக்கா ரியர் கேமரா இருக்கா? ஓ என்ன பேசிட்டு தான் இருக்கா? சூப்பர். இந்த பிளான் பைத்தியக்காரா இனிமேதானே தமாஷே இருக்கு. ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு அது பேர் என்னன்னா மறந்துட்டேன் மறுபடியும் கோவிந்தா கோவிந்தானே சொன்னதில்ல. இதுல வேற நீங்க இப்போ சொல்லிட்டியே. ஹர ஹர மகாதேவ் ஹர ஹர மகாதேவ். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? என்ன தமிழ்ல இருக்கு சமஸ்கிருதத்துல இல்லாம? பார்த்தீங்கன்னா லோகேஷ் நமக்காக சிவபுராணம் படிக்க போறான். ஸோ அவன் எப்படி படிச்சு கிழிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒண்ணு வேணும்னு சொல்லி அப்புறம் என்ன எஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமளை அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவோ. நல்லறிவே சவுண்டா படிக்கணும்னா நீங்க படிங்க. நல்லறிவே சொல்றேன். அது சவுண்டா இருக்கா ஸ்லோவா இருக்கா? தெலுங்கு நான் அனைத்துலகும் வாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவா என்னை புகுப்பாய் என் வாயில வேற ஏதோ வருது. நின் தொழும்பில் ஆன்றத்தின் காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். நேற்றியாய் சேயாய் நனியாய் மாற்றம் மனம் கலிய நின்ற மறையானே கறந்த பால் கண்ணவேடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தையில் தேனூறு நின்று பிறப்பு பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஈர்த்த மறைந்து இருந்தாய் எம்பெருமான். தீஞ்சி போய் உட்காந்து வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. ஸோ காய்ஸ் இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:55. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்பெஷல் டைமில் இப்போ நாங்கள் வெளில வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு கோவிலுக்கு போகலாம் திருவான்மையூர்னு சொல்லிட்டு. ஸோ சௌந்தர்யா நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா லைக் வி லாஸ்ட் ஆஃப் ஸ்லிப்பர். லிட்டரலாக சொல்லணும்னா எங்கள் செருப்பு எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. இனிமேல் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பிரசாத் ப்ரோட ஸ்லிப்பர் கிடச்சிருச்சு. பட் இந்த லோகேஷ் நாயோட செருப்பு மட்டும்தான் காணும். அவன் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இப்ப எதுக்கு ஏன்ச்சு எங்க போற உட்காந்து செருப்பு திருட வர செய்வாங்க. அது என்ன இருக்கு பாரு. பரவாயில்ல சாப்பிடுறான். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் சிவராத்திரி கோவில் எல்லாமே முடிச்சுட்டு ஓகே அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசநகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பீச்சுக்கு வந்து நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஹே காய்ஸ், என்னையே ஜூம் வச்சுட்டு இருக்கீங்க. நான் கம்முன்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி பண்ணல. ஸோ நம்ம கூட சௌந்தர்யாவும் இங்கே வந்திருக்கா. பாவம் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் வந்து ஓரமாக கடலையே பார்த்த மாதிரி உட்காந்துருக்கா. என் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறான். மகராசி நல்லா இருக்கணும். ஐயோ இங்கே பாரு.
பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸை என்னோட ஃபாரெவர் ஃபேவரட் அந்த பீச்சும் அந்த வேவோட சைடோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த சிவராத்திரியோட எண்டிங் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் வித் திஸ் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம் எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன் பர்சனாலிட்டி போயிரும்ல. அவர் மேல போடுற ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா. என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சு. காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங்கை வந்து எண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:58 ஆகிடுச்சு. அண்ட் கரெக்டாக அந்த சிவராத்திரி டைமிங் முடிஞ்சோன்னே தான் நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளோட வசந்த பவன் தான் வந்திருக்கோம். இது நம்மளோட ரெகுலர் யூஷுவல் ஸ்பாட் தான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம். எஸ் காய்ஸ். வேலூர்ல இதுக்கு மேல கட் சொல்றேன். Do what I say. அப்படியே நம்ம இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட சிவராத்திரி நைட் அண்ட் ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம எண்ட் பண்ணிட்டோம். ஸோ பாய் காய்ஸ்.